நம்மளுடைய லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் இருக்கும், ரொம்ப ஃபேவரட்டான படங்கள் இருக்கும். அதோட கிரியேட்டர்ஸ்லாம் யாருன்றத பார்த்து நம்ம அவங்கள கொண்டாடிட்டு இருப்போம். அப்படி ஒரு சில டேரக்டர்ஸை நம்ம பயங்கரமா கொண்டாடுவோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். இப்ப இருக்க 2K கிட்ஸ் ஜென்ரேஷன்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சார் ஆகட்டும், லோகேஷ் கனகராஜ் அவர்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் நம்ம நிறைய பேர் சொல்லலாம். ஒரு சில பேர் பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறைய ஹிட் படம்லாம் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகாம ஒரு அண்டர் ரேட்டட் டேரக்டரா இருப்பாங்க. மிக முக்கியமா அந்த டேரக்டர் மேல நமக்கு என்ன இமேஜ் இருக்குன்னா, அவர் ஜாலியா ஒரு படம் பண்ணிட்டு போவாருப்பா அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். அதன் காரணமாகவே அவர் வந்து பெரிய அளவுல கொண்டாட மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட மிக முக்கியமான டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சார். சுந்தர் சி சாருடைய ஜேர்னியை பார்க்கும்போது நான் அவருடைய நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஸ்டன்னிங்கா, சர்ப்ரைசிங்கா இருந்தது. யோசிச்சு பாருங்க, அவருடைய ஆரம்பட்ட காலத்துல ஒரு நல்ல வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க ஒரு நபரா இருக்காரு. வீட்டிலேயே கடைசி குழந்தையா அவர் இருக்காரு. பயங்கர செல்லமா இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமால ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து நம்ம மணிவண்ணன் சார் கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. பல படங்கள் ஒர்க் பண்றாரு. முக்கியமா மணிவண்ணன் சார் கிட்ட வந்து எப்படின்னா, மற்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து ஓவராலா பவுண்டட் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாங்களே, மணிவண்ணன் சாருடைய கேரக்டரே அப்படி கிடையாதான். அவர் ஓவராலா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போய் அங்க ஒரு சீனை ரெடி பண்ணுவாராம். அந்த சீனையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குலாம் சொல்ல மாட்டாராம். யாராவது அவங்க ஒருத்தர் தெரிஞ்சவர் அவர்கிட்ட ஏதோ ஒன்று பேச்சு வாக்கில் ஒரு சில விஷயங்கள் பேசுவாராம். அந்த பேச்சு வாக்கில் பேசுற விஷயங்கள்ல இருந்து சுந்தர் சி சார் போய் அந்த கண்டென்ட்டை ஓவராலா புரிஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணி, அந்த ரெடி பண்ண கண்டென்ட்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ ஒரு ஸ்டூடியோ இங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டூடியோல என்ன விஷயங்கள் தேவை? கேமரா தேவை, மைக்கு தேவை, லைட்டு தேவை, இப்படி ஒரு சேர் தேவை, இப்படி ஒரு பேக்ரவுண்ட் தேவை. இது எல்லாம் இருந்தாதான் ஒரு ஸ்டூடியோவா ஒரு ரூமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆள் இருக்கும், அது ஆர்டிஸ்ட் அப்படின்ற கணக்குல வந்துடும். பட் இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பொருட்கள். அந்த பொருட்கள்லாம் அந்த சீனுக்குள்ள இருந்தாதான் அந்த சீன் ரொம்ப உண்மையா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை முதல் கொண்டு யார்கிட்ட மணிவண்ணன் சார் பேசுறாரு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரெடி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சீன் முன்னாடி நிறுத்துவாராம். அவ்வளோ டெடிக்கேட்டடா தொடர்ந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்ல இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர் தான் சுந்தர் சி சார். நாள் போக்குல என்ன ஆகுது, நம்மளுடைய மணிவண்ணன் சாரோட ஒர்க்கெல்லாம் அவர் பார்த்து பயங்கரமா வியந்து போற. அது ரீசன் என்ன, இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜான்ராலையும் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு மணிவண்ணன் சார். இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முறைமாமன் அப்படின்ற படத்துக்கு வந்து டைரக்டர் ஆகிறாரு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ண விஷயமே வேறையும். அவர் வந்து நம்ம இப்போ படம் பார்க்கலாம், அப்படி வந்து ஒரு காமெடி கேரக்டர் உள்ள வச்சு அப்படி ஒரு டிராவல்ல பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவிலே இல்லை. பட் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும், பட் அவர் சுத்தி இருக்கவங்க இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அந்த படத்துக்குள்ள வந்து கவுண்டமணி சார் வராராம். ஓவராலா டிராவல் பண்றாங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. எப்பயுமே ஒரு டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆனோடனே எல்லா படம் ஹிட் ஆகணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது இல்லையா. ரெண்டாவது படம் பண்றாரு முறை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல யார் ஹீரோனா அருண் விஜய் அவர்கள் தான். படம் ஆரம்பிச்சு ஒரு சில நாள்லயும் வந்து அருண் விஜய் அவர்களுக்கும் டைரக்டர் சுந்தர் சி சாருக்கும் ஒரு சின்ன ஒரு இதுவாகுது. எப்பயுமே சுந்தர் சி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தர் கூட பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல மற்றவங்கள மாதிரி பெரிய அளவில் சண்டை போடுறது, அவங்கள பழி வாங்குறது அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை பார்ப்பாரு. அடுத்து அவங்க கூட ஒர்க் பண்ண மாட்டார். நீங்கள் இப்போ வரைக்கும் சுந்தர் சி சாருடைய கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் சார் பெரிய அளவில் இருக்கவே மாட்டார். அண்ட் இந்த படத்துலையுமே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தர் சி சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணவே இல்லை. அவர் ஓவராலாக அவருடைய கதை இதுதான் அப்படின்றத வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து, அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை முடிச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த ப்ரொடியூசர் தான் வந்து இல்லை, சுந்தர் சி அவர்களை வச்சு தான் இந்த படத்தை ஆரம்பிச்சோம், அவருடைய கதை தான் இந்த கதை, அதனால அவருடைய பேரே இந்த படத்துல இருக்கட்டும்ன்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படமும் ரொம்ப நல்லாவே போயிருந்தது. எப்பயும் சுந்தர் சி சார் அண்ட் நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்தி சார் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் ஹிட். அந்த படம் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்க லிஸ்ட் ஆஃப் சுந்தர் சி சார் அண்ட் நம்மளுடைய கார்த்தி சார் இணைஞ்ச படத்தெல்லாம் பாருங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படி ஒரு படம் ரெடி ஆகுது, மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தோட அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரியான ஒரு வீடு வரும். அப்படி ஒரு வீடை சுந்தர் சி சார் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும், இவங்க ஷூட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு வீட்டில் யாருமே ஷூட் பண்ணதே கிடையாது. இவங்க ஷூட் பண்ணி முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த வீட்டை யாருக்குமே ஷூட்டிங் தரமாட்டேன் அப்படின்றத சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, யூனிவர்ஸா நம்ம பயங்கரமா ஒரு விஷயத்த லவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யூனிவர்ஸாவே அதை ஒன்று தருன்றதை சொல்லுவாங்க. அப்படி சுந்தர் சி சார் பயங்கரமா லவ் பண்ணி அந்த படங்களை எடுக்கிறதுனாலயோ நவ தெரில, அவருக்குன்னு ஒரு சில லொகேஷன்ஸ் அதுவாகவே தானாகவே அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் அது யாருக்குமே வந்து கரெக்டாக ஒன்று உட்காராது. அண்டு சுந்தர் சி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் இங்கே மிஸ் ஆயிடுச்சு, இது இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த பிளானை மாற்றி
அன்னைக்கான சீனை கரெக்டா ஒன்று பேக் பண்ணி முடிச்சுறாரு. அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா, ரம்பா அவர்கள் வந்து ஒரு சாங்ல ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஆடும் போது என்ன யோசிச்சிருக்காரு, சரி ஓகே இப்போ ரம்பா அவர்கள் வந்து மெயினான ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம், இப்போ ரம்பா இல்லாத ஷார்ட்ஸ் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரம்பாவே இல்லை அப்படின்ற காரணத்தினால ரம்பா மாதிரி ஒரு பொண்ணு, ஆனா அது ரம்பா கிடையாது, அவங்க வந்து ஓடுற மாதிரியே ஷார்ட் எடுத்திருக்காரு. நீங்க அந்த பாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ரம்பாவே இருக்க மாட்டாங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ரம்பா தான், ஏன்னா ஃபேஸே காட்ட மாட்டாங்க, ஓடுற மாதிரியான ஷார்ட்டே தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா அப்போதைக்கு ரம்பா அவர்களுடைய டேட்ஸ் இல்லையா, டேட்ஸ் இல்லை ஆனால் ஷூட்டிங் வந்தாச்சு, நம்ம ஷூட்டிங்கை பண்ணி ஆகணும், அதுக்குள்ள ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படின்ற போது அந்த கிரியேட்டிவிட்டியான ஐடியாவை பாருங்களேன். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது, நீங்க கண்டே பிடிக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரம்பா இல்லைன்றது. அந்த அளவுக்கு ரொம்ப யோசிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லயும் கரெக்டான ஒரு படமா பண்றது, அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஒரு ஆடியன்ஸா ஒரு படம் பார்க்கறனாலும் அங்கேயே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு படம் பண்றதுலாம் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்தேன் அவருடைய ஐடியாலஜி ஒண்ணுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கும் போது. அடுத்து இன்னொரு படத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, கவுண்டமணி சாரும் ஒரு படத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு வரணும். அப்ப என்ன யோசிச்சிருக்காரு, சரி ஓகே கவுண்டமணி சாருக்கும் நக்மாவுக்கும் ஒரு சாங் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த பக்கம் இப்ப கார்த்தி சாரும் நக்மாவும் அந்த சாங்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, கூட தனி கட்டா வந்து கவுண்டமணி சாரும் நக்மாவும் அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஹீரோ ஹீரோயின் சாங்கு, அதுல கவுண்டமணி சார் மாதிரி ஒரு காமெடியனுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் இந்த பக்கம் ஹீரோயிஸ்டிக்கா நம்ம கார்த்தி சார் ஒன்று பண்ணிருந்தா, கட் பண்ணா இந்த பக்கம் பயங்கர காமெடியா நம்ம கவுண்டமணி சார் அதே மாதிரியான சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நிறைய நிறைய புது விஷயங்கள்ல அவருடைய படங்களை பண்ணிட்டே இருப்பாரு. அண்டு எனக்கு இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அவருடைய படங்களை பார்க்கறது என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், அந்த கதையா ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்பேஸை வந்து பயங்கர ஷார்ட் பண்ணி அந்த ஷார்ட் பண்ண கண்டென்ட்டை ஒரு சாங்குக்குள்ள கொண்டு வந்து அந்த சாங் மூலியமா அந்த எமோஷனை ரொம்ப ஈஸியா ஆடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாரு. அப்படியே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க கலப்புலாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங்லயே வந்து ஒரு 2 பேருக்குமான லவ் எப்படி வந்துச்சு, 2 பேரும் என்ன வேலை பண்றாங்க, அவங்க 2 பேரும் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க, இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அவங்க சொல்லியிருப்பாரு. அண்ட் ரொம்ப யங் ஏஜ்லயே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிடைக்குது. அப்போ சூப்பர் ஸ்டாரை பத்தி இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அவர்கிட்ட ஒரு கண்டென்ட்டை சொல்றோம், இல்லை ஒரு ஐடியாவை சொல்றோம்னா அதை யோசிச்சு அதுக்குள்ள நம்ம படம் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த படத்தை ஈஸியா பண்ணிடலாம். இல்லை அதை பிரேக் பண்ணி நம்ம ஒரு ஐடியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு டிராவலை நம்ம பண்ணோம், இல்லை நமக்கு அது பிடிக்கல, நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட கூட நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்றத இவர் எங்கேயோ இதுக்கு முன்னாடி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்டலாம் பேசும்போது தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அப்படி ஒரு தவறை பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் அவருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பார்க்குறாரு. அப்போல்லாம் ரஜினி சார் வந்து பயங்கர பீக்கு அருணாச்சலம் பண்ணும் போதெல்லாம். அப்போ இவங்க 2 பேரும் பேசி அப்போ ஐடியாவை ரஜினி சார் சொல்றாரு, ஓகே சார் நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க. இந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அப்படின்ற சாங். இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா ரஜினி சார் கிட்ட வந்து அந்த சாங்கை கொடுக்குறாங்க. ரஜினி சாரும் ஓகேன்னு சொல்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறமா ரஜினி சாருக்கு ஒரு டவுட் வருது, சரிங்க இந்த சாங்லாம் நல்லா இருக்கு, அதுனா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ சுந்தர்சி சாருக்கும் தெரில அதுக்கு என்ன மீனிங் என்னன்றதெல்லாம் புரியல. அப்போ ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அதாண்டா இதாண்டா அப்படின்னா வானம் பூமி, அருணாச்சலம் நான் தாண்டா, எல்லாமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் சார், நல்லா இருக்கு இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி யோசிச்சு அப்பயும் ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு சாங்கை முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் போயிட்டு இருக்கும் போதே அப்பெல்லாம் பயங்கர பீக்ல இருந்தார் ரஜினி சார். தொடர்ந்து அவரை பத்தின நியூஸ்லாம் பேப்பர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் என்ன ஆகுது, இப்போ அந்த அருணாச்சலம் படத்துக்கு டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்காங்கன்னா குபேரா அப்படின்ற டைட்டில் தான் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. படம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த டைட்டில் வந்து லீக் ஆயிடுது. எல்லாருக்குமே பயங்கர ஷாக், என்னடா நம்ம ரொம்ப சர்ப்ரைசிங்காக இந்த ஒரு டைட்டில் ரிவீல் பண்ணலாம்னு யோசிச்சிருந்தோம். அண்ட் ஒரு அப்டேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸில் கொடுத்துட்டே இருக்கோம். படம் நல்ல ஒரு ஹைப்பில் வந்துகிட்டே இருக்கு. இவங்க என்னன்னா இப்படி ரிவீல் பண்ணிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு ரஜினி சார் கிட்ட பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா இல்லை படத்தோடைய டைட்டில் அருணாச்சலம்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோடைய டைட்டில் அருணாச்சலமாக மாறுது. இப்போ ரஜினி சாரை பற்றி நம்ம பேசிட்டோம்னா அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை பற்றி பேசணும். அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுதான் அன்பே சிவம் அப்படின்ற படம். அன்பே சிவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, கமல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ், கமல் சார் அண்டு நம்மளுடைய மாதவன் சார் அவருடைய டிராவல் எப்படி இருக்கும், கமல் சாருடைய லுக் எப்படி இருக்கும், கமல் சார் எப்படி அந்த படத்தை பெர்ஃபார்ம் பண்ணார், இது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பேசணும், கொண்டாடணும், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. அண்ட் அதை தாண்டி அந்த படத்தோட மேக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் வரும். நம்ம எல்லாரும் இப்போ விடுதலை படத்துடைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பயங்கரமா கொண்டாடுறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலாக அன்பே சிவத்திலேயே அப்படி ஒரு அட்டம்ப்டை நம்மளுடைய சுந்தர் சி சார் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்டேஜிங்க அந்த இடத்துக்கு பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த இடத்துலையும் சுந்தர் சி சாருக்கு என்ன கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக சொல்லிடுறாங்க நீங்கள் இந்த ட்ராக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இருக்க 2 இன்ஜினை தான் யூஸ் பண்ண, அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் வந்து 1 தான் யூஸ் பண்ண முடியும், மற்றதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ சுந்தர் சி சார் என்ன பிளான் பண்ணுறாரு, சரி எனக்கு 1 ஒரிஜினலாக இருந்தால் போதும், மற்ற 2 நம்ம செட்டாக ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓவராலாக அந்த வைட் ஆங்கிள் நம்ம காட்டோம்னா டாப் ஆங்கிள் காட்டிக்கலாம், அப்படியே நீங்கள் மிட் ரேஞ்சில் ஒன்று வந்தீங்கன்னா இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றது யோசிச்சு நீங்கள் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக பண்ணியிருப்பார். ஆனால் 3 கம்பார்ட்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருப்பார், இன்ஜின்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு பிளானிங்கோட அவுட்புட்டாக வரும்போது ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அண்டு நீங்கள் படமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பே சிவத்தில் ஒரு டிராயிங் ஒன்று இருக்கும். அந்த டிராயிங்கில் வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுக்குள்ளே கமல் சாருடைய முகம் இருக்கும். பட் அந்த டிராயிங்காக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு லுக்கு தான் இருக்கும். இப்படி கனெக்ட் பண்ண ஒரு ஃபேக்டராக இருக்கும். அண்ட் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டண்ட்டு. எப்பா என்ன ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்றதை பிளான் பண்ணிடலாம். அது ஷூட் பண்ணுற விதம், அப்போல்லாம் ஃபிலிம் கேமரா ஒரு வாட்டி நம்ம ஷூட் பண்ணுறதோ சரி, மறுபடியும்லாம் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பேக் பண்ணி அதை வந்து பிளான் பண்ணி எடுத்திருப்பாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து நான் பிரமிச்சு போயிருந்தேன். ஏன்னா சுந்தர் சி சார் அப்படின்னு வரும்போது எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, அவர் கமர்ஷியல் படம் பண்ணுவார், காமெடி படம் பண்ணுவார், அவர் பேய் படம் பண்ணுவார், இதெல்லாம் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. பட் அவர் அது மட்டும் கிடையாது, பியாண்ட் தட் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவரால் எல்லாமே பண்ண முடிஞ்சிருக்கு. ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு படம் பண்ணோமா அவரால் பண்ண முடியும். இல்லை ஒரு பாகுபலி மாதிரி ஒரு கண்டென்ட்னா அவர்கிட்ட இருக்கு, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. சங்கமித்ரா அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அவருடைய பிளானிங் ப்ராசஸ் என்னன்னா, இந்த படத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அப்படின்றது ஸ்க்ரீன்ல தெரியணும்னா படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அப்படின்றது அவங்களுடைய வேல்யூ கம்மியாக இருந்தால் அவங்களுடைய சம்பளம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். அப்போ அந்த காசை நம்ம வந்து படத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இல்லை நம்ம பெரிய ஹீரோஸ் வச்சு இந்த படம் போயிட்டோம்னா அந்த கண்டென்ட்டாக ரியலிஸ்டிக்காக இருக்காது. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த படம் இப்போ வரைக்கும் பண்ண முடியல. ஆனால் சுந்தர் சி சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பாக நாங்கள் சங்கமித்ரா பண்ணுவோம் அப்படின்றத நானும் வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.